விதாத், பூஜா, ஐஸ்வர்யா ராஜேஷ், நாசர், ரகுமான் ஆகியோர் நடித்திருக்கும் படம் குற்றமே தண்டனை. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். தமிழ் சினிமாவை வேறு தளத்திற்கு எடுத்து செல்ல ஒரு சிலரை போராடி வருகின்றனர். இந்த லிஸ்டில் காக்கா முட்டை என்ற படத்தின் மூலம் இடம் பிடித்தவர் மணிகண்டன். இந்த படத்தோட கதை என்னன்னா, கிரெடிட் கார்டு கடன்களை வசூலிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் விதாத் நேராக மட்டுமே பார்க்க முடிகிற டல் விஷன் குறைபாடு உள்ளவர். அதே நிறுவனத்தில் பணிபுரிபவர் பூஜா. இவர் விதாத்தை காதலிக்கிறார். தன்னுடைய டல் விஷன் குறைபாட்டை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்ய பணம் தேவைப்படும் போது ஒரு கொலை நடக்கிறது. இந்த கொலை பல பேரின் வாழ்வில் தொடர்புடையதாக மாறுகிறது. அந்த கொலை எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது, யார் செய்தார்கள், அந்த கொலையால் இவர்களின் வாழ்க்கை எப்படி திசை திரும்புகின்றது என்பதை மிகவும் யதார்த்தமாகவும் த்ரில்லராகவும் உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர். இந்த கொலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் விதாத் அதில் சில விளைவுகளையும் சந்திக்கிறார். அந்த கொலையை யார் எதற்காக செய்தார், விதாத் கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தனது குறைபாட்டை நீக்கினாரா என்பதை படத்தின் மீதி கதை. பாடல்களே இல்லாமல் இந்த படத்தை கதைக்கேற்ற உணர்வுபூர்வமாக இயக்கியுள்ளார் மணிகண்டன். கொஞ்சமாக வந்தாலும் குறையில்லாமல் நடித்திருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். நாசர், விதாத் இடையே உள்ள உரையாடல்கள் நறுக்கென்று உள்ளன. கொலை தொடர்பான விசாரணையில் பல இடங்களில் லாஜிக் கிடைக்கிறது. படத்தின் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. கதாபாத்திரங்கள் தேர்வில் 100 மதிப்பெண் பெற்றுள்ள மணிகண்டன் படத்தின் மிகப்பெரிய பலமாக இருப்பது ஒளிப்பதிவும் பின்னணி இசையும். இயக்குனர் மணிகண்டனே இந்த படத்தில் ஒளிப்பதிவும் செய்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் செதுக்கியிருக்கிறார். இளையராஜா வெரைட்டியான பின்னணி இசையில் மிரள வைத்திருக்கிறார். மொத்தத்தில் குற்றமே தண்டனை அனைவரும் பார்க்க வேண்டிய படம்.